முத்து பார்த்துட்டிங்கன்னா, மீனாவுக்கு டிரைவிங் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. முத்துவும் வந்துட்டு மீனாவுக்கு சூப்பரா சொல்லிக் குடுக்குறதுனால, மீனாவும் சீக்கிரமா டிரைவிங் கத்துக்குறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் கார் ஓட்டிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மனோஜ், ரோஹினி ஷோரூம்ல இருக்க டைம்ல தான் ஒரு பொண்ணு வராங்க. இத பார்த்து மனோஜ் பார்த்தீங்கன்னா, வலிஞ்சுகிட்டு அவர்கிட்ட போய் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதனால ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா, செம கடுப்பாகுது. ஏன்டா இத்தன நாளா நான் கூடவே இருக்கேன். என்ன கண்டுக்க மாட்றான். இப்ப ஏதோ ஒரு பொண்ணு பார்த்த உடனே அவன் பின்னாடி போறான் பாரு. எல்லா ஆம்பளைங்களும் இதே மாரி தான் நாக்க தொங்க போட்டுன்னு போவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, மனோஜுமே வந்து கேட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கஸ்டமர கவர் பண்றதுக்காக போயிருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி ஆமாமா வலியுது தொடச்சுக்க அப்படின்ற மாரி மனோஜ் கிண்டல் பண்றாங்க. அந்த டைம்ல தான் அவங்க அம்மா கால் பண்ண சரி இரு வரேன் ஒரு கிளையண்ட் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனியா போய் பேசுறாங்க. அவங்க அம்மாவுமே வந்துட்டு, "நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு நீ கண்டிப்பா வந்துரணும் கல்யாணி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் எப்படிம்மா வர முடியும்? நீ பேசாம என்ன வெளிநாட்ல இருக்கன்ற மாரி சொல்று அப்படின்னு சொல்ல, "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. யாரானா ஒரு ஆள் கண்டிப்பா வரணும்னு சொல்றாங்க. அதுவும் இப்ப அப்பா, அம்மா தான் கண்டிப்பா வரணுமா. அப்படி இல்லனா கூட வீடியோ கால் இல்லனா கூட பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண சொல்றாங்க" அப்படின்னு சொன்னோனே சரி, சரி. நாளைக்கு என் அங்கிள் கூட வரமாட்டாங்க. நானும் ட்ரை பண்றேன் வரதுக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க. சரி வந்துரு மறக்காம. நீ தானே கிருஷுக்கு அம்மா. நீ தான் வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்டின்ற மாரி சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, ரோஹினி பரபரப்பா ரெடி ஆயிட்டு கிளம்பிர்லாம். சீக்கிரம் போயிட்டு வந்துரலாம் அப்டின்ற மாரி ரெடி ஆயிட்டு இருக்க டைம்ல தான் அண்ணாமலையுமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இத பார்த்து ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுது. "ஏன் அங்கிள் எங்க கிளம்புறீங்க? எங்கனா வெளில போறீங்களா?" அப்டின்னு கேட்க, "இல்லம்மா ஸ்கூல்ல வர சொல்லியிருக்காங்க. ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கா. பிரின்சிபல் இன்னைக்கு அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லி வர சொல்லியிருக்காரு" அப்டின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. அண்ணாமலை சொன்னத கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா, "அப்பாப்பா அப்டின்னா நானும் வரேன்பா. நானும் கிருஷ்ஷ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மீனாவுமே பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்க 2 பேருமே வரோம் அப்படின்னு சொல்ல, நம்ம எல்லாம் ஒண்ணா போயிடலாம்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா நான் ரெடியா கீழ வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்த்தீங்கன்னா 3 பேருமே கிளம்பி போக ரோஹினிக்கு என்னடா இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் அவங்க அம்மா கால் பண்ணிம்மா நான் வரலம்மா. அவங்க 3 பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. அதனால நான் வரல. நான் வந்தா மாட்டிருவேன். நீ அதோட என்ன சமாளி அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிடி நான் பார்த்துறேன். ஆனா உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. எப்ப பாரு பதட்டத்திலே இருக்க. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேனே இந்த பிரச்சனைலாம் வந்துக்குமா அப்படின்னு சொல்ல. ம்மா ஏன் நான் உண்மையெல்லாம் சொல்லி திருப்பியும் பழைய மாரி வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் பார்த்துக்கிறேன். நீ எப்படியானா ஸ்கூல்ல சமாளிச்சுரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்பி ஃபோன வச்சுடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ஷ கூப்பிட்டு அவங்க பாட்டியுமே ஸ்கூலுக்கு போறாங்க. கிருஷுமே இருந்துட்டு ஏம்மா அம்மா வரலையா? ஏன் பாட்டி அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அம்மாவுக்கு ஏதோ சின்ன ஒர்க் இருக்கா. அம்மா வந்துட்டு கூட வந்து கலந்துக்கிறாங்களா, "நீ வா ஸ்கூலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு கிறிஷ் வந்தத பார்த்து மீனா முத்து பார்த்தீங்கன்னா, "டேய் கிறிஷ் எப்புட்றா இருக்குன்னு" சொல்லிட்டு போய் கிட்ட போய் பேச 2 பேருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, "இரு எனக்கு ஒரு வேலை இருக்கு. கிறிஷுமே வந்துட்டு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி கூட்டு போயிடுறாங்க. இதனால மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தேகமாகுது. ஏங்க இவங்க வர வர ஏங்க நம்மள அவாய்ட் பண்ணே இருக்காங்க. நாமளும் சந்தோஷமா ஜாலியா தானே பேசுறோம். ஏதோ நான் அவன நேரா அக்கறையா இருக்கிறதுனால தான் வந்து பார்க்குறோம். ஆனா இவங்க என்னடான்னா புரிஞ்சுக்காம அங்க இங்கன்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டே இருக்காங்களே, என்ன இது? இவன பார்த்தா கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏங்க ஒரு வேள இது உங்க அண்ணனோட பையனாக்குமோ அப்படின்னு சொல்ல முத்துக்குமே வந்துட்டு ஏன்டி இப்படியெல்லாம் சொல்ற? உனக்கு ஏன் இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது? அப்படின்னு கேட்க, இல்லங்க அவன் கிறிஷோட ஜாடைய பாருங்க. மனோஜ் ஜாடையிலே இருக்கான். ஒரு வேள அவனோட பொண்ணாக்குமோ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயே எதனா ஒண்ணு நெனச்சுக்காத அப்படின்ற மாரி முத்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. இல்லங்க. கண்டிப்பா அது உங்க அண்ணனோட பொண்ணு தான். நீங்களே யோசிச்சு பாருங்க. மனோஜ் நம்ம எப்ப கால் பண்ணாலும் பேசினாலுமே பார்த்துருக்கேன். அவரு எதனா ஒண்ணு சொல்லி மழுப்பிடுறாரு. இவங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிறிஷ பார்க்க வரும்போதெல்லாம் நம்மள எப்படியானா அவாய்ட் பண்ணிட்டு, தனியா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வேணா போயிடுறாங்க. இதுலேருந்தே தெரியல. இதுல ஏதோ 2 பேருக்குள்ள ஒரு லிங்க் இருக்குங்க அப்படின்னு சொல்ல, சரி, சரி அது எதா இருந்தாலும் வந்துட்டு உண்மைய கண்டுபிடிக்கலாம். அதுவரையும் நீயே ஒரு முடிவுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.